ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொழுதும் கூட தகப்பனே, அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க என்ன பேச சித்தம் வச்சிருக்கீங்களோ தகப்பனே, அதை அடிமையின் வாயில வைக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. அது மற்றவர்களுக்கு சென்றடையத்தக்கதாகவும், அது எங்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாகவும் என் தேவன் அதை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரங்கத்தா. நன்றி ஆண்டவர். எல்லா துதிகளும் மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம உலகத்தை ஜெயிக்கதான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இததான் நம்ம மனசுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? நம்ம உலக ஆசை, அந்த சோதனை எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும். நம்ம யாரு? நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு, நம்ம ஜெயிக்க, நம்ம உலகத்தை ஜெயிக்கதான் நம்மள ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு மனசுல நினைச்சு, எல்லாம் வர சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ள நம்மளை பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி அத எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலதான் அதை பயன்படுத்த முடியும். அப்பதான் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கும் போதுதான் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை பலப்படுத்துவாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத நம்ம முற்றிலுமாக விசுவாசித்து நம்ம வெற்றி பெற கத்துக்கிடணும். 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் நம்ம வெற்றி சிறக்க பண்றவர் அவர்தான். வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலையும் அவரை கொண்டு, எல்லா இடத்துலயும் நம்மளை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப பாருங்க, நம்ம மத்தவங்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்தத்தக்கதா ஆண்டவர் நம்ம வாயில அந்த வசனத்தை எல்லாம் வச்சு மத்தவங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்தி தரும்படியாதான் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நம்மள ஒவ்வொருத்தரும் இந்த குழுவுல இருக்கிறவங்க ஒவ்வொரு வீணாவே போக மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை கிட்டி சேர்க்கறதுக்கு இருக்கிற பணியை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட அறிவின் வாசனைய வெளிப்படுத்துவாரு. அப்ப பாருங்க, நம்ம நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஜெயிக்கத்தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். இப்போ நீதிமொழிகள் 21:31 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம ஒரு காரியத்தை எடுத்தோம்னா நிறைய நம்ம பயிற்சி செய்வோம். ஒரு குறிக்கோளை, ஒரு கோல் அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய பயிற்சி செய்வோம். இப்ப இந்த மெசேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நிறைய வசனங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து நம்ம எவ்வளவு பயிற்சி செய்யறோம் இல்லையா? அதே மாதிரிதான் பயிற்சி தான்
நமது முயற்சியினால மட்டும் வந்துடாது. அது தேவனுடைய ஒத்தாசை இருந்தாதான் அந்த பயிற்சிய அது ஜெயம் யார் குடுக்கறது? கர்த்தர் தான் ஜெயத்த குடுப்பாரு. நம்ம ஆயத்தமாக்கப்படுவோம். ஆனாலும் கர்த்தர் தான் ஜெயத்த குடுப்பாரு. ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஒருத்தன் நல்லா எப்போய் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா, ஒரு கடவுள வேண்டவும் மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆனா, இன்னொருத்தன் அந்த அளவுல படிப்பு இருக்காது. ஆனா, எப்பயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் முயன்ற அளவு அவன் படிச்சுட்டு இருப்பான். ஆனா, நான் எல்லாம் படிச்சுட்டேன். நான் தான் வெற்றி பெறுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவன், அந்த அந்த எக்ஸாம் டைம்ல அவனுக்கு சிக் ஆயிட்டான். ஃபிக்ஸ் வந்துட்டு, அது மாரி போயி இது உண்மையா நடந்தது. அப்படி ஆயி பரீட்சையே அப்போ அந்த வருஷம் எழுத முடியாத போயிட்டு. ஏன் அவன்கிட்ட அந்த கடவுள் ஒத்தாசை இல்ல. ஆனா கடவுள் ஒத்தாசையோடு நம்ம செய்யும்போது ஜெயமும் கர்த்தரால் வரும். பாருங்க. அடுத்தது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும்னா என்னது? நம்ம பாடுகள், மற்ற காரியங்கள், எந்த நிலைமையோ எல்லாமே, எதுவுமே எது வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே. நம்மில் அன்பு கூறுகிறவர் யாரு? கர்த்தர். அது முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. அவருனாலதான் நம்ம ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம். பவுல் சொல்லுவார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, அப்படி எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்ம வசனத்தை வாசிப்போம், அதன்படி நடப்போம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரு அவர்தான். அவர்தான் அது ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்படின்னு 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படுது. இப்ப ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பொழுதும் நம்ம ஜெயத்தை தான் பெற முடியும். சங்கீதம் 41:11 வாசிங்களேன். சங்கீதம் 41:11. என் சத்ரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் சத்துரு நம்மள மேற்கொள்ள முடியாத போகுது. அப்ப என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்றாரு. அப்ப பாருங்க, யாரு? தாவீதுன்னு நினைக்கிறேன், சங்கீதக்காரன் சொல்றான், சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கு. அப்ப ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கும்போது ஒரு சத்துரும் நம்மிடத்துல ஜெயங்கொள்ள முடியாது. பாருங்க. நீதிமொழிகள் 24:6. 24:6. நீதிமொழிகள் 24:6ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அத நல்ல யோசனை பண்ணி நல்லா திட்டம் வச்சு, இப்ப நம்ம அந்த ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது நல்லா திட்டம் போட்டு அது திட்டமிட்டு செய்வதுதான் சிறந்தது. நம்ம ஊழியத்தை செய்வதற்கு அதுக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு என்ன ஆயத்தம்? ஜெபம் பண்ணணும். அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். அதெல்லாம் தவறாம நம்ம செய்யும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அத ஒரு காரியத்துல நம்ம ஜெயம் எடுக்க முடியும்.
அப்போ அதுவும் இல்லாம நம்ம இந்த காரியத்த நம்ம செய்ய போறோம். இத பத்தி இந்த காரியத்த நான் செய்ய போறேன். இது இது இதுல உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்? இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு 4 பேர்த்துட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. அப்பதான் நம்ம செயல்கள நன்கு அது செய்யறதுக்கு அந்த ஆலோசனை நமக்கு பயன்படும். அதான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் நமக்கு வேணும். நம்ம சுய புத்தி மேல சாயக்கூடாது. அடுத்து பாருங்க ரோமர் 12:21. அதுல நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் ஒருத்தர் நமக்கு கேடு செஞ்சுட்டாங்கன்னா திருப்பி நமக்கு அவங்களுக்கு நம்ம கேடு செய்யாம அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செய்து அஹ், அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மன்னிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். மன்னிச்சாலும் மறக்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம விட்டு அவங்களுக்கு நன்மை செஞ்சு அது கஷ்டமா இருந்தாலும் நம்ம 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 என்ன நினைக்கணும், நம்மள மன்னிச்சாருல ஆண்டவரு, நம்மள மன்னிச்சாருல அப்படின்னு அவரு நினைவு கூர்ந்து நாம் அவர் அன்பை மற்றவர்களுக்கு காட்டணும். தேவனுடைய அன்பு நம்மளிடம் வெளிப்படணும். அப்படி இருக்கும்போது நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். இப்ப ஒரு யாரெல்லாம் ஜெயம் பெற்றாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பா ஒரு 3 பேரை பத்தி நம்ம படிக்கலாம். முதலாவது தானியேல். தானியேலின் ஜெயம். தானியேல் எடுத்துங்க 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் ஜெயம் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த தானியேல் என்ன பண்ணா, எப்படி இவன் ஜெயம் பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்ப யாரு, தரியு ராஜா. தரியு ராஜா வந்து ஆளுகிற போது தரியு ராஜா என்ன நினைச்சாருன்னா, நம்ம ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு 120 பேர் தேசாதிபதிகளை நியமிக்கணும். அப்புறம் நமக்கு நஷ்டம் வராதபடி பார்க்கறதுக்காக ஒரு 3 பிரதானிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு அது அப்படிதான் நல்லதுன்னு நினைச்சாரு. நினைச்சு யார வந்து அதிகாரியா வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது தானியேல் அவர் கண்ணுக்கு படுது. தானியேல் அவன்கிட்ட ஒரு விசேஷ ஆவி இருக்கிறத அவர் உணர்ந்து அவனைதான் ராஜ்யம் முழுவதுமாக அதிகாரியாக ஏற்படுத்த அந்த ராஜா நினைக்கிறாரு. அந்த நினைக்கிறது மத்தவங்க அந்த பிரதானி அந்த தேசாதிபதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி அவங்கெல்லாம் வந்து அரண்மனையில இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. இவன் யாரு, இவன் வந்து அடிமையா கொண்டு வரப்பட்டவன், சிறைபிடிக்கப்பட்டு வந்தவன். அவனை போய் வச்சானா எப்படி இருக்கும்? இப்ப நம்மளே ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துலயே பாரு, நம்ம இப்ப வந்தவங்களை தூக்கி வச்சு ஆடுறாரு பாரு அந்த மேனேஜர். இப்படி வரும், நிறைய ஒரு கஷ்டங்கள் வரதான் செய்யும். அப்படி இருக்குன்னா அப்ப இந்த அதிகாரியா ஏற்படுத்தலாம்னு நினைக்கும் போது இவங்களுக்குலாம் ஒத்துக்கவே முடியல. அப்ப இவனை என்னத்துல குற்றம் கண்டுபிடிச்சு நம்ம மாட்ட வைக்கணும், இவனை குற்றம் கண்டுபிடிச்சு தலைவனா ஆகக்கூடாதுன்னு நினைச்சு பாக்குறாங்க. ஒரு குத்தமும் அவன்கிட்ட காணப்படவில்லை அப்படின்னு நம்ம இந்த 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அவங்க பாக்குறாங்க, சரி இவனை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்துட்டு இவன் வேத விஷயத்துலதான் குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு இவன் பார்க்கும்போது ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், தெரிஞ்சதுதான் எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இவன் அந்த வழியில நம்ம குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்து அந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க, இவன் ஜெபம் பண்றத வச்சு சொல்றாங்க. எவனாகியும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர
எந்த தேவனையாவது எந்த மனுஷனையாவது நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் செவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதிநிதிகளும், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணி இந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க. சொன்னா ராஜாவுக்கு கஷ்டமா இருக்கு. இவன்கிட்ட தான் விசேஷ ஆவி இருக்குன்னா கண்டுபிடிச்சோமே, இவனை தலைவனா ஆக்கணும்னு நினைச்சோமே, இப்படி குத்தம் சொல்றாங்களேன்னா அவங்க விடுற மாதிரி இல்ல. ராஜாவிட்ட அந்த பிரமாணத்தின்படியே அந்த அந்த அது என்னன்னா 8வது வசனம் வாசிங்க. 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாகீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அந்த பிரமாணத்தின்படி அந்த 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 தாக்கீது மாற்றப்படக்கூடாது. இது இருக்கிறது அப்படியேதான் இருக்கணும். நீங்க யாராவது வேணும்னாங்கன்னா அவனை தூக்கி சிங்கக்கபில போடணும்னு அந்த ஒரு கட்டளை. அத நீங்க மாற்றக்கூடாது. அப்படியேதான் இருக்கணும்னு சொல்லி அவனை சிங்கக்கபில போடுங்க, போடுங்க, போடுங்கன்னு சொல்லி அவங்க துரிதப்படுத்தும். சரி, ராஜாவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன பண்ணாரு? சரின்னு கையெழுத்தும் போட்டு எல்லாம் அவரு கையெழுத்து போடுறது இல்லாம அந்த யாராரு அந்த பிரதிநிதி எல்லாமே அந்த மூத்திர மோதிரம் போட்டு அந்த கல்லு அடைச்சி அந்த இதுக்கு கெபில தூக்கி போட்டு அடைச்சு கல்லு வச்சு அடைச்சாச்சு, சீல் வச்சாச்சு. ஆனாலும் அதுக்கும் அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ராஜா என்ன என்ன நினைச்சாராம், எப்படியாவது ஒரு சாயந்தரத்துக்குள்ளயாவது சூரியன் அஸ்தமிக்கு மட்டுமாவது அந்த அவன் 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 நான் இனிமே வேண்ட மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனது சொல்லுவானா, அவனை நம்ம சிங்கக்கபில போடாம விட்டுறலாமேன்னு ரொம்ப அந்த ராஜா வருத்தத்தோட இருந்தாரு. ஆனாலும் அவன் அவங்க அவங்களுடைய ஒரு தாக்குதல்னால அவரும் கையெழுத்து போட்டு அனுப்பி சிங்கக்கபிலையும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோன்னே அந்த ராஜாவுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, அவருக்கு சாப்பிட முடியல, ஒரு ஒரு பாட்டு கேட்க முடியல, ஒரு சந்தோஷமா இருக்க முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு விடிய காலையில ஓடி வர்றாரு. விடிய காலையில கெபிக்கு ஒடியாடுறாரு. நான் அந்த 19வது வசனம் படிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருத்து சிங்கங்கள் கெபிக்கு தீவிரமாய் போனான். ஓடுறாரு. அவன் இதோட இருக்கானா என்னான்னு பாக்கலாம் அப்படின்னு. ஆனா போகும்போது நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாத்துவாரு, நீ போன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல. கேட்காம திருப்பி ஓடுறாரு. ஓடி ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கானோ இல்லையோன்னு ஒரு சந்தேகத்துல, தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அவன் பாருங்க, ஜீவனுடைய தேவன் அப்படின்னு நம்ம தேவனை பற்றி அறிஞ்சு அறிஞ்சு அந்த அந்த உணர்வு வந்திருக்கு. ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தாரு. அந்த இடத்துல காப்பாத்தினாரா அப்படின்னு கேட்கிறான். அப்போது தானியேல் என்ன பண்றாரு? ராஜாவே வாழ்க, என்னை ஒருத்தரும் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை அப்போ ஒரு சிங்கம் கிடையாது, நிறைய சிங்கம் அந்த கெபிக்குள்ள கடந்திருக்கு. அப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தூதன் அனுப்புறாரு ஆண்டவர். வாய் பேச முடியாம, கடிக்க முடியாம, பாய்ந்து வர முடியாம எல்லாத்தையும் கட்டி போட்டார். ஏன் அவரு கட்டி போட்டாரு அப்படின்னு பார்த்தா, தானியேலின் இடத்துல ஒரு குற்றமும் அவங்க காண முடியாம குற்றமற்றவனாக காணப்பட்டான். நம்மளும் அப்படிதான் குற்றமற்றவராக கடவுளுக்கு முன்னாடி நம்ம காணப்படணும். அப்புறம் ராஜாவுக்கு முன்னாடி நான் நீதிகேடு செய்ததில்லைன்னு சொல்றான். அப்ப
எந்த ஒரு நீதிகேடு நம்ம செய்யக்கூடாது. கடவுளுக்கு முன்னாடி நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கணும். அப்படி அதனால ஆண்டவரே நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம இப்படி இருக்கும்போது ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தூதனை கொண்டு நம்மள காப்பாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவன் விசுவாசிச்சான். ஆண்டவர் விசுவாசம் விசுவாசம் அவனிடத்துல காணப்பட்டதுனால அவன் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் 3 வேளையும் தவறாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த முத்திரை போடப்பட்ட பிறகும் கூட அந்த அந்த இந்த கையெழுத்து போட்டாரு. ராஜா போட்ட பிறகும் கூட இவன் போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். அப்ப பாருங்க அந்த அந்த கடவுள் மேல அந்த அந்த ஆண்டவர் மேல அவன் எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட இருந்ததுனால ஒரு சேதமும் அடையாம ஒரு சேதமும் அடையாம அவன் காப்பாற்றப்படுகிறான். இத இத பார்த்து ஒரு குற்றமும் இல்ல. அவனை வெளியில எடுங்கடான்னு சொல்லி ராஜா எடுக்கிறாரு. எடுத்ததோட விடல. அவனை நீங்க குற்றம் சுமத்துனீங்கல்ல, நீங்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவனை குற்றம் சுமத்துனாங்களோ அவங்க குடும்பம் எல்லாத்தையும் குடும்பமா தூக்கி போட்டாரு. போட்டா இவனுக்கு ஒரு சேதமும் இல்ல. ஆனா அந்த தூக்கி போட்ட அவங்களுக்கு அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சிங்கம் பாஞ்சு கொதறி எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு வாசிக்க முடியும். அப்படி அவங்கள நொறுக்கி போட்டது. ஏன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்ல, அவங்க குற்றம் சுமத்துனாங்க. அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது தூதனும் வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ராஜா எவ்வளவு தூரம் உணர்ந்து உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள்னு சொல்லிட்டு ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் இருக்கிற யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்ற தீர்மானத்தையே மாற்றி அமைக்கிறார் பாருங்க. எப்படி யாரெல்லாம் ராஜாவையும் வேண்டணும், ராஜாவை தான் வேண்டணும், மற்ற ஒரு மனுஷன் வேண்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரமாணம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் மாத்தி தானியேல் யார வேண்டானோ அந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்று அந்த தீர்மானத்தை மாத்துறாரு. அப்ப எந்த அளவுல அந்த ராஜாவுக்கு எப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத அவர் உணர்றார் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை தெரிந்து கொண்டார், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்றும் தெரிந்து கொண்டார், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம் என்றும் தெரிந்து கொண்டார், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். இப்படிப்பட்ட ஆண்டவர் அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறாரு. அதனால தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவிட்ட அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அவன் பாருங்க அந்த அளவு அந்த இத மாற்றம் அந்த மாதிரி எழுதுறாராம். அப்ப அந்த அளவு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தும்படியாக அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் செயல்படுகிறார். அதே மாதிரிதான் நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போதே நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நம்மிடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பதான் ஏன்னா நம்மிடத்துல ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம், நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம எந்த குத்தமும் செய்யாம இருக்கிறோம், நீதிகேடு செய்யாம இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தூதுவரை கொண்டு ஆண்டவர் காப்பாற்றுறார். எந்த சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையும் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு மட்டும் என்ன இப்படி, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு கூட நினைச்சவங்க இருப்பாங்க, நம்மளுடைய கேட்டு கூட இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அப்ப தானியேல் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருந்தானோ அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்துல காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார்.
2வது நபராக நம்ம யாரு எடுத்துக்கலாம்னா தாவீது. தாவீத எடுத்துக்கலாம். அது வந்து தாவீது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17 50வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தேனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. உம் இப்ப இந்த தாவீது இது என்னன்னா, அந்த தாவீது வந்து கோலியாத்தை எப்படி வென்று வந்தான். கோலியாத்து வந்து பெரிய பலசாலி. அந்த பெலிஸ்தியன் அவனோட உயரமே 5 முழமும் ஒரு சாணுமா, 6 முழமும் ஒரு சாணுமா. எவ்வளவு உயரமா? 6 முழம். தலையில வெண்கல சீரா வச்சிருப்பானாம், போர் கவசம். அப்புறம் அந்த 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 போர் கவசம் வந்து அதனுடைய எடையே வந்து 5000 சேக்கல் வெண்கலமா. அவன் எப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கான்னு பாருங்க. நம்மளால ஒண்ணு கூட சுமக்க முடியாது. அந்த கால்ல வெண்கல கவசம், தோல்ல வெண்கல கேடகம், தோல்ல. அப்போ அந்த ஈட்டியோட அழகு இருக்கு பாத்தீங்களா, ஈட்டி அது வந்து 600 சேக்கலாம் இரும்பு, 600 சேக்கல் இரும்பு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு அந்த மனுஷன், அந்த கோலியாத்து பெரிய மகா வீரன், அவன் வந்து அந்த பாளையத்துல வந்து நின்னுகிட்டு ஒண்டிக்கு ஒண்டி வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்ப்பான். யாரு? தாவீது. தாவீது அப்ப பார்க்கும்போது தாவீது வந்து எப்படி அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வறுத்த பயிறு 10 அப்பம் இதெல்லாம் கொடுத்து போய் அண்ணனை போய் பார்த்துட்டு வா. அண்ணன் வந்து சவுலோட இந்த இதுல வந்து வேலை செய்யறவன் 3 பேர். யாரு? அவங்க சவுலோட யுத்தத்துக்கு போயிருந்தாங்க 3 பேரும். அந்த தாவீதோட மூத்த அண்ணன்கள்லாம் 3 பேர் போயிருக்காங்க. அது அவங்களுக்கு போய் சாப்பாடுலாம் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு நீ பார்த்துட்டு வா எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு. அந்த நேரத்துல இவனும் போயிருக்கான். போயிட்டு அதோட மூலமா அந்த அதிகாரிகிட்ட ஒரு 10 பால் கட்டிகளையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அண்ணனை விசாரிச்சுட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்புறாரு. அப்பா பேச்ச கேட்டு போறான். போயிட்டு அதே மாதிரி பெலிஸ்தன் வந்து காலையிலயும் மாலையிலயும் 40 நாள் வந்து நின்னுட்டு ஒண்டிக்கு ஒண்டி வாங்கடா, யார் வரா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நிந்திப்பான். அந்த கடவுளை நிந்திச்சு அப்படியே வந்து நிக்கான். இத பாக்குறான் தாவீது. சின்ன பையன் தானே, ஓடி போய் அந்த இதெல்லாம் அந்த அதிகாரிட்ட அந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஓடி போறான். அந்த யுத்த காலத்துக்கு அங்க போறான். போயிட்டு அண்ணன்ட்ட போய் நல்லா இருக்கியான்னு கேட்கிறான். இவனை பார்த்தோன்னே அவங்க அண்ணங்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி ஒரு இது இருந்திருக்கும் பாருங்க. ஐயோ இவன் எங்க இங்க வந்துட்டானே, என்ன ஏன்டா ஒன்னுட்டே கொடுத்த வேலையை விட்டுட்டு எங்கடா வந்தா, ஆடெல்லாம் எங்கடா வச்சு எங்கடா விட்டுட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்கும்போது அவன் சொல்லுவான், நீ இங்க வந்தது என்ன, வனாந்தரத்துல கொஞ்சம் இருக்கிற ஆடுகளை எல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த, உன்னோட துணிகரத்தையும் உன்னுடைய இருதய அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சொல்றான் அண்ணங்காரன். அதுக்கு நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன் நீ இப்படி பேசுறிய, நான் இங்க வந்தது முகாந்தரம் இல்லையா, நான் இங்க வந்தது முகாந்தரம் இல்லையா அப்படின்னு கேட்பான். அப்ப நம்மள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முகாந்தரம் இல்லாம ஒரு இடத்துக்கு ஒரு எதுக்குமே அனுப்ப மாட்டார். அந்த தாவீதை கொண்டுதான் அங்க வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த தாவீது அங்க அனுப்புறார் ஆண்டவர். முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அப்புறம் அவன் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு வேறொரு இடத்துல திரும்பி அதே மாதிரி கேக்குறான். இந்த இவனை இந்த இதுல இவனை வந்து வென்றவங்களுக்கு என்ன செய்வாங்க
அப்படின்னு கேக்குறான். அப்போ வந்து அவங்க பேசிக்கிறத அவன் கவனிக்கிறான். இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்னு கேக்குறான். அவன் அதுக்கு பதில் சொல்றான். அவங்க பேசிக்கிறத அவன் கவனிக்கிறான். இவனை நிந்திக்கிறவன் வந்து இந்த 25வது வசனத்தை வாசிங்களேன். 17, 25. நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வ மானியமும் கொடுப்பார் என்றார்கள். அவனை ஐஸ்வர்யன் ஆக்கிடுவாங்க. அவங்க குமாரத்திய கொடுப்பான். அப்புறம் இஸ்ரவேலிலேயே சர்வ மானியம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனை பாக்குறான். அப்போ எல்லாருமே இவனை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இவனை அப்ப இந்த இது வந்து சவுலிடத்துல இந்த செய்தி போகுது. சவுல் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவனை நீ வந்து என்ன நீ வந்து யுத்தத்துக்கு நீ சின்ன பையன்டா, நீ அங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ண முடியாது, நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னா எவ்வளவோ அவன் சொல்லி பார்ப்பான். அப்போ தாவீது சொல்லுவான், சவுலை பார்த்து சொல்லுவான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த போது ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு விஷயம் ஒரு கரடியும் வந்து மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. இவன் என்ன பண்றான், அப்படி புடிச்சிட்டு போகும்போது நான் தொடர்ந்து போய் அதை அடிச்சு அது இப்ப ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை புடிச்சிட்டு போகுது அப்படின்னா இவன் ஓடி போய் அந்த ஆட்டை புடிச்சு இழுக்கும் போது அந்த சிங்கத்துக்கும் வந்து அந்த ஆட்டை விட்டுட்டு இவன் மேல பாய்ந்தோடனே உடனே தாடியை பிடிச்சிக்கிறான். அந்த சிங்கத்தினுடைய தாடியை பிடிச்சு சுத்தினோடனே சுத்தி அடிச்சு கொண்டு போட்டுட்டான். இந்த மாதிரி ஒரு கரடியும் சிங்கத்தையும் எல்லாம் நான் கொண்டு போட்டேன். இவன் என்ன பெரிய விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனு, அத போலதான் இவனும் இருக்கிறான். இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அப்போ இவனுக்கு என்ன ஒரு வைராக்கியம்னா, இவனுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது, தேவனை நிந்திச்சுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வைராக்கியம். யாராவது நம்ம கடவுளை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா அப்படி சொல்லாதீங்க. எங்க தேவன் ஜீவனுள்ள தேவன், அங்க எதை கேட்கிறோமோ அதை எங்களுக்கு தருவாரு, நீங்க வேணா கேட்டு பாருங்க. எப்படிலாம் நம்ம வந்து பேசுவோம்ல, நம்மளுக்கு அந்த ஒரு ஆதங்கம் வரும் தானா செய்யும். அந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அவன் பேசுறான். அந்த அளவுக்கு கர்த்தர்கிட்ட அவன் நம்பிக்கை வச்சிருந்தான். அந்த தாவீதை பார்த்து அவரு சவுல் வந்து தாவீதை பார்த்து சரி சரி கர்த்தர் உன்னோட இருப்பாரு, நீ போன்னு சொல்லி அந்த போருக்குள்ள எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி தரான். எல்லாத்தையும் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கவசம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அனுப்புறதுக்கு பாக்குறான். இவன் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு லாயக்கூடாது, நடந்து பார்த்தா அவன் தூக்க கூட முடியல, ஒண்ணு மாட்டினா கூட அவனுக்கு தூக்க விட முடியல. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இது எனக்கு சரி வராதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஒரு தடிய மாத்திரம் எடுத்துக்கிறான். ஒரு தடியை எடுத்து கையில பிடிச்சுக்கிறான். ஆற்றுல இருக்கிற ஒரு 5 கூழாங்கல்ல கல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அடப்பையில போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டு கவனனை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இந்த நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கில்டா பில்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கவன், அந்த ரப்பர் வச்சு அடிக்கிறதுக்கு கவ மாதிரி இருக்கும், அதெல்லாம் விளையாடுவோம். அந்த மாதிரி இவன் அப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே போயிட்டு போறான். இப்ப இந்த பெலிஸ்தன் வந்து நின்ன உடனேயே இவன் அங்க போனோடனே பெலிஸ்தன் பாப்பான். இவன் தாவீதை பாக்குறான். அந்த பெலிஸ்தன் இவன் என்ன போன்று இருக்கான், செவத்தவனா இருக்கான்,
இவன் போய் யுத்தம் பண்ணுவானா நம்மள்ட்ட? இவன் நம்ம ஒரு சுண்டு விரல் கூட இருக்க மாட்டான் போல இருக்குதே. இவன் வந்து நம்மள அசட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்படியா அவனை அசட்டை பண்றான். அந்த யாரு? கோலியாத்து. அப்போ பெலிஸ்தன் தாவீத பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் என்ன நாயா? நான் நாயாடா நீ என்னை தடி எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு கேக்குறான். இரு இங்க வா, நான் அப்படின்னு அவனை சபிச்சு, இங்க வா, நான் உன்னைய கொன்னு ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்லி. அப்பனா எவ்வளவு துச்சமா அவன் பேசுறான். அதுக்கு தாவீது பெலிஸ்தன் நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நானோ யார் சொல்லுவா? டார்த்தி டார்த்தி அம்மா சொல்லுவாங்க இல்லையா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அவன் ஈட்டியோட வரான், பட்டயத்தோடு வரான், கேடகத்தோடு வரான். நான் அப்படி வரல. நான் யாரோட வரேன்? இராணுவங்களின் தேவனாகிய இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல நான் வரேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி, நான் உன்னை கொன்னு உன் தலைய என்ன பண்ணுவேன்? வெட்டி இந்த பாளையத்துக்கு, அந்த பறவைகளுக்கு, அந்த காட்டு மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகாரமா தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப பாருங்க, அந்த தேவனை அவன் எப்படி சொல்றான். அந்த தேவனுடைய அந்த அறிவின் அந்த வாசனை அவன்கிட்ட இருந்து எப்படி போகுது பாருங்க. தே தேவன் தேவன் தான், தேவன் ஒருத்தர் இஸ்ரவேல்ல இருக்கிறாரு. பூலோகத்தார் எல்லாரும் அந்த தேவனை அறிவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால, பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிஞ்சுக்கணும். நீங்க எடுத்துட்டு வரல பட்டயம், நீ எடுத்துட்டு வரல ஈட்டி, அதனால ரட்சிக்க முடியாது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவு ஒரு வைராக்கியமா எதிராக போய் தீவிரமா அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுறான். ஓடி அந்த அந்த ஒரு கல்லை எடுத்து, 5 கல் வச்சிருக்கான்ல, அதுல ஒரு கல்லுதான் எடுக்கிறான். ஒரே கல்லை எடுத்து பாக்குறான் பெலிஸ்தனை. பார்த்தா அவன் உடம்பு முழுக்க வந்து எல்லாமே கவசம் மூடி இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சது என்ன? அந்த ஒரே ஒரு நெத்தி தான் கொஞ்சோண்டு தெரிஞ்சது. இழுத்து விட்டான். டக்குன்னு அந்த நெத்தியில போய் பதிஞ்ச உடனே தரையில முகங்குப்புறம் விழுந்தான் என்று பார்க்கிறோம். கோலியாத் அவ்வளவு பெரிய மகா வீரன். இந்த ஒரு கல்லு போய் அந்த நெத்தியில பட்ட உடனே விழுந்துட முடியுமா? இவன் அப்படி ஒரு முயற்சி செய்யறான். யாருடைய நாமத்தினால? தேவனுடைய நாமத்தினால, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால போறான். போய் விட்ட உடனே அந்த ஜீவனுள்ள தேவன் அங்க இருந்து உடனே பிடிச்சு கீழே தள்ளிட்டார். அப்ப பாருங்க, அவன் கீழே முகங்குப்புற விழுந்தானு. இப்ப நெத்தியில பட்டா பின்னாடி தானே விழுவணும். அவன் முகங்குப்புற கீழே விழுந்துட்டான். அப்ப அப்ப நம்ம செயல்படணும், கர்த்தர் வாய்க்கப்படுவார். நம்ம செயல்படணும், நமக்காக அவர் வாதாடுகிறார், நமக்காக அவர் வழக்காடுகிறார். ஜெயம் நமக்கு தான் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம ஜெயிக்க பிறந்தவர்கள் யாரோட? நம்ம கர்த்தருடைய துணையோடு, ஆண்டவருடைய துணையோடு நம்ம செல்லும் போது
நாம எல்லா காரியத்தையும் ஜெயிப்போம். எல்லா காரியத்தையும் ஜெயிப்போம். அப்படியா? அவன் உழுந்த உடனே இவன் அதோட விடல, ஓடுறான். இவன் சொல்லியிருக்கான்ல தலைய வெட்டி எல்லாத்துக்கும் போடுவேன்ட்டு. அதனால ஓடுறான். ஓடி போய் அவனுடைய வாளையே எடுக்குறான். அவன் உறையில இருந்து அந்த வாளை புடுங்கி கழுத்தை வெட்டி என்ன பண்றான்? முடிச்சிடறான். கதையே முடிச்சிடறான். அப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவனுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவனோடு இருந்த பட்சத்துல அவன் ஜெயத்தை பெற்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த 2 பார்த்தோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு பார்க்கலாம். நேரம் உசியாவின் ஜெயம். நான் இதை கொஞ்சத்துல முடிச்சுட்டேன். உசியாவின் ஜெயம். 2 நாளாகமும் 26:7. 2 நாளாகமும் 26:7 வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தரையும் கூர்பாகலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். உசியாரான் அவனுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறாரு. எப்படின்னு கேட்டா, அவன் 16 வயசுலயே ராஜாவானான். அவனுடைய அமசியாவுக்கும் எக்கோலியாவுக்கும் பிறந்தவன் உசியா. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டிருக்கான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதான் செஞ்சான். அவங்க அப்பா மாதிரியே அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதான் செஞ்சான். அப்போ உசியா தேவனை தேட மனதான்மை. எப்படின்னா, சகரியா நாட்கள் இருந்தது. அந்த சகரியா அப்படின்னா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்தவன் அந்த சகரியா. அவனுடைய நாட்கள்ல தான் இந்த உசியா என்ன பண்றான்? தேவனை தேட மனதா இருந்தான் என்று சொல்லி அந்த கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை அவன் தேடினதுனால அவன் உசியா பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அந்த காத்தோட அலங்கத்தை வெட்டுனா இடிச்சு போட்டான். எப்னேயின் அலங்கத்தை இடிச்சு போட்டான். அஸ்தோத்தின் அலங்கத்தை இடிச்சு போட்டான். அப்புறம் அஸ்தோத் நாட்டிலையும் பெலிஸ்தருக்குள்ளும் அவன் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தர் அரபியர் மெகுனியரையும் வென்றான். தேவன் அவனுக்கு துணை இருந்ததுனால இப்படிப்பட்ட வெற்றிகள் அவனுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த 1ல இருந்து 7க்குள்ளதான் இது இருக்கு. கர்த்தர் இருந்ததுனால வெற்றி பெற்றான். அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் செம்மையானது செய்யல. தூப கலசத்தை கையில புடிச்சுக்கிட்டு அந்த ஆசாரிய வேலைய போய் அவன் செஞ்சான். அதனால கர்த்தர் கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு? அந்த ஆசாரியனோட பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவனுக்கு நெத்தியில குஷ்டம் வந்துருச்சு. அப்ப சாபம் விட்டுட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்றாரு? காரி துப்பிட்டாரு நெத்தில. நல்லா குஷ்டம் வந்துருச்சு. குஷ்டரோகியாதான் இருந்தான். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், நிறைய பேருக்கு குஷ்டரோகம். நாகமானுக்கு இருந்துச்சு. 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்று வந்தாங்க. நாகமான் சுகம் பெற்று வந்தான். அப்புறம் இந்த எலியா கூட ஊழியக்காரன் கேயாசி இருந்தான். எல்லாமே அந்த குஷ்டம் நீங்கினுச்சு. ஆனா இவனுக்கு சாவுற வரைக்குமே அந்த குஷ்டம் நீங்க முடியல. அவனை கல்லறையில கொண்டு போய் அவன் நியமிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் வைக்க முடியல. அவனுக்கு பக்கத்துல இருந்த இடத்துலதான் அவனை வச்சாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இருக்கும்போது ஜெயம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 3 பேர்த்த பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவின் ஜெயம். கிறிஸ்து உலகத்துல நமக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறதுனால நாம தைரியத்தோடு இருந்து எல்லா உபத்திரங்களையும் நம்ம சந்திக்க முடியும். கிறிஸ்து ஜெயிச்சார் இல்லையா? கிறிஸ்து நமக்கு திடனை கொடுத்தாரு இல்லையா? கிறிஸ்து நம்மளை பலப்படுத்தினார் இல்லையா? உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு தானே அவரு நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால உபத்திரம் உண்டு. அதை மேற்கொள்கிற பலனையும் அவர் நமக்கு தருவாரு. இப்ப பாருங்க,
ஆஹ் மத்தேயு 28:20 வாசிக்கலாமா? மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உம் ஆமா. அப்ப என்ன செய்யணும்? கட்டளை எல்லாரும் கை கொள்ளுவதற்காக அவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணணும். உலகம் ஆஹ் உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களும் நம்மோட கூட இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அடுத்தது யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இயேசு சொல்றாரு, என்னில் அன்பாய் இருந்தா என் வசனத்தை கைக்கொள்வான். நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வசனத்தை கைக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம அவ்வளவு வசனத்தை கை கொள்ளும் போது பிதா நம்மிடத்துல அன்பாயிருப்பார். அதாவது நாங்கள் வந்துனா பிதா பரிசுத்தாவி, இயேசு கிறிஸ்து எல்லாமே நாங்கள்னு சொல்றாங்க பாருங்க. அவனிடத்துல வந்து அவனோடய வாசம் பண்ணுவோம். எல்லாமே நம்மளோட இருப்பாங்க. நம்ம வசனத்தை கை கொள்ளணும், உபதேசம் பண்ணணும். அப்படி நம்ம இன்னும் விசுவாசத்துல வளரணும், எல்லாம் செய்யணும். இந்த ஏசாயா 25:8 வசனம், 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து நம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, நம்ம நிந்தையாகாதபடிக்கு முற்றிலும் அவர் நீக்கி போடுவார். கண்ணீரை துடைக்கிறார். நிந்தை நம்மிடத்துல காணப்படாதபடிக்கு நிந்தையாய் நம்மளை வைக்க மாட்டார். அவர் முற்றிலும் நீக்கி விடுவார். யார் சொல்றது? கர்த்தரே சொல்றார். கொலைசெயர் 2:15. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். பாடுகளை அனுபவிச்சு அவர் வெற்றி சிறந்ததை நம்ம பார்க்கிறோம். நமக்காக, நம்மளுடைய மற்றவர்களுக்காக தானே அவரு பாடுபட்டாரு. நம்ம நல்லா இருக்கணும். நமக்காக அவர் சாபமானார். நம்மளுடைய பாவம் எல்லாம் அவர் நீக்கி போட்டார். நாமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் வண்ணமாக நடந்துக்கணும். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெறுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துங்க, 2ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுல 7ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். அடுத்து 11 வாசிங்க.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. இரண்டாம் மரணத்தினால சேதப்பட மாட்டான். அடுத்தது 17 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன் என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. புதிய ஒரு நாமத்தை அவர் நமக்கு தருவார். அடுத்து 26. தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் ஜெயங்கொண்டு ஜெயங்கொண்டு முறிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பார். 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை வெண் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும். 12 வருஷம் வாசிங்க. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று போதும், ஆலயத்துல தூணாக்குவார். அப்புறம் 21 வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோடு கூட நாமளும் உட்காரும்படி அந்த சிங்காசனத்துல உட்கார அவர் அருள் செய்கிற தேவனா இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் இந்தந்த ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ சாத்தான் நம்மளை எப்படா விழ தள்ளுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். முதலாவது அவன் எங்க நமக்கு வைக்கிறான்? நம்ம யோபு எடுத்துங்களேன். நான் கூட யோபுலாம் நம்ம யோசனை பண்ணி எனக்கு இந்த அரிப்பு வந்த போதெல்லாம் அந்த யோபுவை தான் நினைச்சு எப்படிலாம் இருந்தானோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பேன். ரொம்ப உணர்வேன். அப்போ அந்த சாத்தான் அவன் ஒன்னும் பாவமே செய்யல. அவன் எப்படி முதல்ல அந்த உத்தரவு கேட்டு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு அந்த சாத்தான் முதல்ல அவனுக்கு எதை வைக்கிறான்னா சொத்துல வைக்கிறான். அவனுக்கு எல்லா சொத்தும் இருந்துச்சு. அந்த சொத்துல போய் அது என்ன மாடு ஆடு ஏர் மாடு என்னென்னமோ இருந்தது இல்லையா, அந்த குதிரை கழுதை எல்லாமே, அதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல என்ன பண்ண அழிய பண்ணிடுற. யாரு? சாத்தான் அழிய பண்ணிடுறான். அதே மாதிரிதான் நமக்கு முதல்ல கஷ்டம்னு எதுல வரும்? அந்த காசு பணம் இல்லாததுனாலதான் அந்த வறுமை வரும். ஃபர்ஸ்ட் சாத்தான் அததான் நம்மள்ட்ட புடுங்குறான். இது இல்லாட்டினா ஐயோ நம்ம ஒரு செலவை இதை குறைச்சோம்னா இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசனை பண்ண வைக்கிறான். அந்த சொத்துலதான் முதல்ல வரான். அந்த வருமானத்துல அந்த அந்த கொஞ்சம் பற்றாக்குறையை உண்டுபடுத்துறான். அடுத்தது எது பண்றான்? வியாதியை கொண்டு வரான். அவனுக்கு பாருங்க, பருக்கள் சொரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப வியாதியை கொண்டு வரான். இப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம ஜபம் பண்ணி 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 ஒவ்வொன்றுக்கும் நம்ம மீண்டுட்டா வந்துகிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம விசுவாசம், ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், அவர் நம்மிடத்துல வச்சிருக்கிற அன்பு எல்லாமே. அடுத்தது பாருங்க, வியாதியை கொண்டு வரானா. அடுத்தது குடும்பத்துல சமாதான குறைவை கொண்டு வரான். குடும்பத்துல ஒரு சமாதான குறைவு எப்படின்னு பார்த்தா, அந்த அவன் ஒய்ஃபு சொல்லுவான் பாத்தீங்களா, என்னடா நீ இன்னுமே உத்தமத்துல உறுதியா இருக்கிறிய, நீ என்ன பண்ணு, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு, நீ செத்து போ, நீ எதுக்கு இருக்கிற, இன்னும் உட்கார்ந்து கடவுள் கடவுள்ன்ட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது திட்டுவா. அப்போ அப்பயும் கூட அது வேணாம், நன்மையை
பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேணாமான்னு ஜோபு கேட்பான். இல்லைன்னா அப்படி கேட்பான். அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு சமாதான குறைவு அந்த குடும்பத்துல கொண்டு வரான். இப்படிதான் இப்படிதான் அதுல கொண்டு வந்து நம்ம குடும்பத்துல வேற ஒரு பிரச்சனை ஏதாவது கொண்டுட்டு வந்து சமாதான கோலத்துல கொண்டு வருவான். அடுத்தது சமூகத்துல நம்ம நம்ம ஆலயத்திலயோ நம்ம தெருவுலயோ ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வருவான். கொண்டு வந்து அதாவது யோபுக்கு வந்து அந்த எல்லாமே இகழ்ந்து பேசுவாங்கல்ல, நிந்தைக்கு உள்ளாயிட்டான்ல அப்படின்னு அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்மள பேசுவாங்க, இகழ்ந்து பேசுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அதுல ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி என் நண்பருக்காக ஜெபம் பண்ணி என்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் என்னது? ஜெபம். ஆண்டவருக்கு இருக்கிற விசுவாசம், ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற விசுவாசம். அவன் நண்பருக்காக ஜெயிச்சதுனால அந்த சிறையிருப்பு மாற்றப்பட்டு. ஜெபமே ஜெயம். நம்ம ஜெபம் செய்யணும், உபதேசம் பண்ணணும், நன்மை செய்யணும். இதெல்லாம் நம்ம காரியத்துல நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களை சந்தித்து அதை மேற்கொண்டு நம்ம வெற்றி பெறணும். கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமீன்.